My question is on time management. To me, Your Holiness is the busiest person I know, yet you still manage your time so wisely. Please, can you tell us how well you are able to manage your time? And can you also advise us how we can manage our time as students as well? அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அஹ்மதி சகோதரி அஹ்மதியா ஜமாத்தின் உலகளாவிய தலைவரும் 5வது கலிஃபத்துல் மசீஹும் ஆகிய சையதுனா ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் சாஹிப் அய்துல்லாஹு தஆலா பின் அசில் அஜீஸ் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கின்றார். ஹுசூர், என்னுடைய கேள்வி நேரத்தை நிர்வகிப்பது சம்பந்தமானதாகும். எனக்கு தெரிந்த மிகவும் பிஸியான நபர் நீங்கள்தான். இருப்பினும் நீங்கள் நேரத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக செலவிடுகின்றீர்கள். தாங்கள் தயை கூர்ந்து தங்களுடைய நேரத்தை எப்படி இவ்வளவு சிறப்பாக நிர்வகிக்கின்றீர்கள் என்பதனை எங்களுக்கு சொல்ல முடியுமா? மேலும் மாணவர்களாகிய நாங்கள் எங்களுடைய நேரத்தை எப்படி சரியாக செலவிடுவது என்பது குறித்து எங்களுக்கு அறிவுரையும் வழங்க முடியுமா என்று கேட்கின்றார். Jazakallahu khairan. You are a student. Try to get up early morning. ஹுசூர் பதிலளிக்கின்றார்கள், நல்லது, நீங்கள் ஒரு மாணவியாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க முயற்சி செய்யுங்கள். மிகவும் அவசியமாக இருக்கிறது அல்லது நீங்கள் தாமதமாகத்தான் தூங்க செல்ல வேண்டும் என்றால் பரவாயில்லை. மற்றபடி நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக தூங்க செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக தூங்க சென்று விட வேண்டும். Early to bed and early to rise makes a man healthy, wealthy and wise. Right? Right? Yes, sir. பிறகு ஹுசூர் கூறுகிறார்கள், சீக்கிரமாக தூங்கச் சென்று சீக்கிரமாக விழித்துக் கொள்பவர்கள் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் அறிவானவர்களாகவும் இருப்பார்கள் என்பதனை கேட்டிருக்கின்றீர்களா? அது உங்களுக்கு தெரியுமா என்று ஹுசூர் கேட்க அந்த சகோதரியும் ஆமாம் என்கிறார். சரி, பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியையும் நாட வேண்டும். அப்பொழுது அவன் உங்களுடைய வாழ்வினை சீர்படுத்துவதற்கும் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் உதவி செய்வான். பிரார்த்தனை செய்த பிறகு நீங்கள் 6 மணி நேரம் தூங்க வேண்டும். மாணவியாக இருப்பதனால் 6 மணி நேரமாவது நீங்கள் தூங்கிட வேண்டும். பிறகு நீங்கள் எழுந்து உங்கள் படிப்பிலும் மற்ற செயல்பாடுகளிலும் மூழ்கிவிட வேண்டும். நீங்கள் அந்த நாள் முழுக்க என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது, அதாவது நீங்கள் அதனை மறந்து விடுவீர்கள். எனவே ஒரு நாளின் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் உங்கள் நாளை துவங்கியதிலிருந்தே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதனை எழுதி வையுங்கள். இப்போது நீங்கள் 6 மணிக்கு எழுந்தீர்கள் என்றால், பிறகு ஹுசூர் கூறுகிறார்கள், எனக்கு ஃபஜர் தொழுகை அங்கு எத்தனை மணிக்கு என்று தெரியவில்லை. 6 மணிக்கு எழுந்தீர்கள் என்றால் 6 மணிக்கு எழுந்தேன், ஃபஜர் தொழுகை தொழுதேன் என்று எழுதுங்கள். பிறகு திலாவத் செய்தேன், அதாவது புனித குரானை ஓதினேன். பிறகு என்னுடைய காலை சிற்றுண்டியை எடுத்துக்கொண்டேன். பிறகு சில வேலைகளை செய்தேன். பிறகு நான் பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கு என்னை ரெடியாக்கி கொண்டேன். எனக்கு கல்லூரி செல்வதற்கு 1 மணி நேரம் ஆகியது. நீங்கள் கல்லூரி ஹாஸ்டல்லே தங்கியிருந்தால் அது வேறு விஷயம், சரியா? பிறகு நான் கல்லூரியில் இந்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரை படித்து கொண்டிருந்தேன் என்று எழுதுங்கள். பிறகு வீட்டிற்கு வந்தேன், என்னுடைய பாடங்களை மீண்டும் படித்து பார்த்தேன். பிறகு தொழுகைகளை தொழுதேன், இந்த வேலையை செய்தேன், அந்த வேலையை செய்தேன். அதாவது நீங்கள் அந்த நாளில் என்ன செய்தாலும் அதை எழுதிவிட வேண்டும். அப்பொழுது இவ்வாறாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், இதுதான் என்னுடைய தினசரி செயல்பாடுகளின் திட்டமாகும். நான் நல்லபடியாக பணி செய்வதற்கும் ஆக்கப்பூர்வமான பணி செய்வதற்கும் இத்தனை மணி நேரங்களை செலவிட்டிருக்கின்றேன். மேலும் இவ்வளவு நேரத்தை நான் படங்களை பார்த்து கொண்டும் சோஷியல் மீடியாவில் செலவழித்து கொண்டும் இந்த வேலையை செய்து கொண்டும் அந்த வேலையை செய்து கொண்டும் நேரத்தை வீணடித்து கொண்டிருந்தேன் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். இவ்வாறாக நீங்கள் என்ன உருப்படியான படிகளை செய்து கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய தினசரி வழக்கத்திற்கு அவசியமில்லாத என்னென்ன வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதனை தெரிந்து கொள்வீர்கள். பிறகு நேரத்தை நீங்கள் எப்படி நிர்வகிக்கலாம் என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள். எனவே ஒரு வாரத்திற்கு காலை முதல் மாலை வரையிலான உங்களுடைய இந்த செயல் திட்டத்தை நீங்களே எழுதி வைத்து கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எது ஆக்கப்பூர்வமான உபயோகமான பணிகள் என்பதையும் எது ஆக்கப்பூர்வமற்ற பயனற்ற செயல்கள் என்பதனையும் தெரிந்து கொள்வீர்கள். இவ்வாறு தெரிந்து கொண்ட பிறகு அதற்கேற்ப உங்களுடைய நேரத்தை நிர்வகிப்பதற்கு செலவிடுவதற்கு முயற்சி செய்வீர்கள் என்று ஹுசூர் கூறினார்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Down your program, plan from morning to evening. You would find out that what are the things, productive things, and what are the non-productive things. So this way you would know and you will try to manage your time accordingly later on. औलाद को भी अपनी इताअत सिखाएंगे, अहदे वफा किया